ஆதாரம் காட்டுங்கள், நிலத்தை இலவசமாக எழுதி தருகிறோம், மீண்டும் தாவேகாவிற்கு சவால் விடுத்த ஜி ஸ்கொயர். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவதில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு தொடர்பு இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அந்நிறுவனம் மறுத்துள்ளது. இதேபோல பன்னூர், திருப்பத்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் பகுதியில் எந்த நிலமும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளது. சென்னைக்கு அருகே புதிய விமான நிலையம் அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக பரந்தூருக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்தார். அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். மேலும் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க மாநில அரசு, மத்திய அரசு இவ்வளவு திட்டமிடுகிறது என்றால் உள்ளுக்குள் வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். இதையடுத்து ஜி ஸ்கொயர் நிறுவனம் வெளியிட்ட பதிவில், காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவின் பரந்தூர் புதிய விமான நிலையம் விரிவாக்க பகுதியில் எங்கள் நிறுவனத்திற்கு சொந்தமாக எந்த நிலமும் இல்லை. எங்கள் நிறுவனத்திற்கு எந்த கட்பசியுடனும் எந்த அரசியல் தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மீண்டும் ஜி ஸ்கொயர் தொடர்பாக தாவேகா செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் தனியார் தொலைக்காட்சியில் பேசுகையில், பன்னூர் கிராமத்தில் 900 ஏக்கர் நிலத்தை ஜி ஸ்கொயர் வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை மறுத்துள்ள ஜி ஸ்கொயர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீசனுக்கு அளித்த குற்றச்சாட்டிற்கு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் விளக்கமும் அளித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் ஆகிய பகுதிகளில் எங்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு எந்த நிலமோ சொத்தோ இல்லை என ஜி ஸ்கொயர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எங்கள் வணிக போட்டியாளர்கள் மூலமாகவே பல உண்மைக்கு புறமான செய்திகள் பல தளங்களில் பரப்பப்படுகிறது என்று உறுதியாக நம்புகிறோம். இது உங்கள் கட்சி அல்லது எங்கள் நிறுவனத்தின் நற்பெயரை பொதுமக்கள் பார்வையில் களங்கப்படுத்தக்கூடும். மேலும் இதுபோன்ற தவறான தகவல்களை எதிர்த்து தொடர்ந்து பரப்புவதால் அன்புக்குரிய தமிழக வெற்றி கழக முன்னணி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். பன்னூர் கிராமத்தில் மொத்தமாக 800 ஏக்கர் நிலங்கள் மட்டுமே உள்ளன. பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் கிராமங்களில் 1 முதல் 440 வரை சர்வே எண்கள் உள்ளன. இந்த சர்வே எண்களில் பகிர்ந்துள்ள நில உரிமையாளர்களுடைய பெயர்களை தமிழ்நாடு அரசு நிலப்பதிவேடு மற்றும் சர்வே போர்ட்டலில் பார்க்க முடியும். மேலும் பன்னூர் கிராமத்தில் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமான எந்த நிலமும் இல்லை. இதற்கு பிறகும் பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் உள்ள நிலங்கள் எங்கள் ஜி ஸ்கொயர் பெயரிலோ அல்லது எந்த நிறுவனத்தை சேர்ந்த யாரேனும் ஒருவரின் பெயரிலோ உள்ளதாக உண்மையான தகவல் அளித்தால் அந்த நிலத்தை நீங்கள் அடையாளம் காட்டும் நபருக்கு இலவசமாக மாற்றிக் கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் என்று ஜி ஸ்கொயர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.